ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸுக்கு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, குர்த்திஸ்க்கு எடுக்கிற மாதிரி ப்ளவுஸுக்கு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இதை ஆல்ரெடி யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால சிலர் கமெண்ட் பண்ணாங்க, மேம் லாங்காக இருக்கும், இப்போ வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறத ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். என்னோடய கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா எலாபரேட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் ஷார்ட்டாக எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? அப்போ ஈஸியாக உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கணும், இந்த கிளாஸை டீட்டெயிலாக ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன், மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. அண்ட் பேட்டர்ன் மேக்கிங்கும், ப்ளவுஸோட பேட்டர்ன் மேக்கிங், பேக் பேட்டர்ன் மேக்கிங்கும் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். பேக் மட்டும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் பக்காவாக ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பில் ஃபுல் கிளாஸுமே அவைலபிள் இருக்குது. பேட்டர்ன் மேக்கிங், கிளாத் கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே இருக்குது. பாடி மெஷர்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம கிளாஸில் ப்ளவுஸில் இருந்து, ஓல்டு ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதை எப்படி கட் பண்ணணுங்கிற கிளாஸும் இந்த கிளாஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு லிங்க், வாட்ஸ்அப் லிங்க்கும் உங்களுக்கு இங்கே வந்து கொடுக்குறேன், சரியா? இப்போ நம்ம கிளாஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ தூரம் போடணும் அப்படிங்கிறது. இப்போ ஷோல்டர்லேருந்து பேக்கில் தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ப்ளவுஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா கஸ்டமருக்கு கை வச்சு காட்ட சொல்லுங்கள். இல்லை அவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் ஓகேன்னா அது எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். பேக்கில் மிட்டில், ஷோல்டரோட மிட்டில் இருந்து எடுக்கலாம். ரொம்ப உள்ள தள்ளி வேண்டாம், வெளியிலையும் வேண்டாம், மிட்டில் இருந்து இங்கே. நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு 14 இன்ச்சஸ் ஓகேவா இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாவோ கொஞ்சம் ஷார்ட்டாவோ இருக்காங்கன்னா 13 இன்ச்சஸ். கொஞ்சம் ஹைட்டாவோ எனக்கு இன்னும் ரொம்ப இறக்கமாக வேணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா 15 இன்ச்சஸ். இந்த 3 மெஷர்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ரொம்ப 16 இன்ச்சஸ் வரை வச்சோன்னா ரொம்ப இறக்கமாக தோணும். அதனால் 15 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நானே 14க்கு மேலே வச்சது கிடையாது. நல்லா இறக்கமாக ஃபுல்லி கவர்டாக தான் இருக்குது உங்களுக்கு. 14 இன்ச்சஸ் அப்படிங்கிறது 14 ஓகே வரும். செஸ்ட் மெஷர்மெண்ட், செஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் பார்ட், மெயின் செஸ்ட். நான் சொன்ன மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் எனக்கு எடுத்து காட்டுறேன். நார்மலாக குர்த்திக்கு எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுப்போம், லூஸ்லாம் விட மாட்டோம், சும்மா நார்மலாக உடம்ப ரவுண்ட் பண்ணி இதை எடுக்கிறோம். ஆனால் ப்ளவுஸுங்கும் போது ஒரு 1 or 2 இன்ச்சஸ் டைட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு டைட் ஃபீல், ப்ளவுஸை போடும்போது எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீலில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அந்த ஃபீலில் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் போடும்போதும் அதே ஃபீல் கிடைக்கும், சரியா? பார்த்திங்கன்னா நிறையா குர்த்தீஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால ப்ளவுஸை வந்து இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய டைட்டாக போடுறது பிடிக்கிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி பிடிக்காது, கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கிறேன்னா அந்த லூஸ் ஃபீல்லையே எடுத்துக்கோங்க. அதுக்காக லூஸ் விட்டு எடுக்க தேவையில்ல, கொஞ்சம் குர்த்தீஸ்க்கு எடுக்கிற மாதிரி மேல்டால். இப்போ இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை ஒரு பர்சனுக்கு எடுக்கும்போது சைடில் நின்றுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்க முடியும். கரெக்டான ரவுண்டில் எடுக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ மெயின் செஸ்ட், இப்போ இந்த பார்ட்டில் எடுக்கிறது மெயின் செஸ்ட்டு. அப்படியே மேலே போயிட்டோன்னா இன்ஸ்கர்ட் கட்டுற இடம், நம்ம வந்து இன்ஸ்கர்ட் கட்டுறோன்னா இந்த ஆம்புலுக்கு கீழே இந்த இடத்துல இதை அபவ் செஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிலோ செஸ்ட், செஸ்ட்டுக்கு கீழே இந்த இடம் எதை வரும், நம்மளோட ப்ராவோட ஸ்ட்ராப் இருக்குல்ல, கரெக்டாக நம்ம பஸ்ட்டுக்கு கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப் இருக்கும், அதை சுற்றி எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரு டைட் ஃபீலில் தான் எடுக்கணும். இது ப்ளவுஸுக்கு பண்ணுறதுனால சுற்றி எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் எப்படி நான் மெயின் செஸ்ட்டுக்கு ஒரு டைட் கொடுத்து எடுத்தேனோ அதே மாதிரி எடுக்கணும். அண்ட் இங்கே ப்ரா சுற்றி எடுக்கணும்னு சொன்னல, ப்ராவோட ஸ்ட்ராப் இருக்கிற இடத்துல வேஸ்ட்டில் இங்கே எடுக்கும்போதோ நீங்கள் வந்து ஒரு குர்த்தியோ ஒரு நைட்டியோ இல்லை லூஸ் ஃபிட்டில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா சும்மா இப்படி வச்சிடாதீங்க. நல்லா அந்த ஸ்ட்ராப் என்ன மாதிரி இருக்கோ, பாடியில் எப்படி வந்து ஃபிட்டாக இருக்கோ அந்த ஃபிட்டுக்கு நல்லா செக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நீங்கள் கையை தூக்கும் போது சிலருக்கு ப்ளவுஸ் மேலே ஏறும்.
இது லூஸாக இருந்தால் தானே இது மேலே ஏறும். அப்போ டைட்டாக இந்த இடத்துல போய் சீட் ஆகி உட்காரணும்னா அந்த ரவுண்டு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நல்லா பாடியில் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். சரியா? இப்போ அதே மாதிரி அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு ப்ளவுஸ் நான் சொன்னேன்ல ஒரு 14 இன்ச்சஸ் அப்படி வரும். அப்போ இந்த 14 இன்ச்சஸில் வேஸ்ட், இது வந்து ப்ளவுஸ் எண்டில் வர வேஸ்ட், இதில் அப்படியே ரவுண்டு. ப்ளவுஸ் முடிகிறது வர இடத்துல வர வேஸ்ட், ப்ளவுஸ் வேஸ்ட்டு. ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு, ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்மளோட இங்கே போன் தெரியும், பிட் டு பிட். இந்த போன் தெரிஞ்சதுன்னா போன்லேருந்து போன் வர எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபிங்கரை கரெக்டாக அப்படி எல் ஷேப்பில் வச்சு ஆர்மில் வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் கையை வச்சு செல்ஃபாக எடுக்கிறீங்கன்னா கையை இப்படி தூக்குனீங்கன்னா உள்ளே தள்ளி போயிடும், ரொம்ப இப்படி பண்ணிங்கன்னா வெளில போயிடும். கரெக்டாக அப்படி வச்சு எடுங்க. சரியா? இங்கே பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக ரொம்ப மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் இல்லாமல் கரெக்டாக இந்த இடத்துல இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல நம்ம கை இப்படி வச்ச பார்த்தா தெரியும். அப்புறம் நம்மளோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி எல் ஷேப்பில் வச்சோமா அதே இடத்துல ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கையை தூக்குனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கையை கீழே போட்டோம்னா நமக்கு ஒரு 1 இன்ச் கூடுற மாதிரி இருக்கும். எப்பவும் நம்ம கையை இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க போகிறதில்ல, கீழே தான் வச்சுருப்போம். அப்போ கீழே வச்சதுக்கப்புறம் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது. இதை வந்து லூஸ் விட்டு எடுக்கக்கூடாது, கரெக்டான ரவுண்ட். அதுக்காக நான் வந்து செஸ்ட்டுக்கு எப்படி டைட்டாக எடுக்க சொன்னோன்னா அப்படி எடுக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு ரவுண்டில் நம்ம வந்து எடுத்துக்கணும். லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி சுற்றும் போது துணி ஏதாவது இருக்குன்னா கீழே இறங்கி வந்துடும், அதை ஃபீல் பண்ணி பாடியை ஃபீல் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பாயிண்ட் லென்த்து, ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் பாயிண்ட் லென்த்து. இதுக்கு என்ன முக்கியமான விஷயம், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ப்ராப்பரான இன்னர் வேர் வந்து போட்டிருக்கணும். இப்போ நம்ம போட்டிருந்தோன்னா அதுக்குன்னு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது, சாரீக்குன்னு உள்ள ப்ரா இருக்குது, கட்டோரி பிரேசியர் எல்லாமே இருக்குது. சாரீக்கு தனியாக இருக்குது, நம்ம குர்த்திஸ்க்கு டிஷர்ட்டுக்கெலாம் தனியாக இருக்குது. அப்போது சாரீக்கு என்ன பிரேசியர் போடுவோமோ அதை எடுத்து தான் மெஷர்மெண்ட் போடணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் அந்த ப்ளவுஸை போடும்போது அந்த பிரேசியர் போட்டால் தான் பக்காவான ஃபிட்டு அந்த ப்ளவுஸில் கிடைக்கும். சரியா? அப்போது நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மட்டும் கரெக்டான இன்னர் வேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டையும் நீங்கள் போட்டு ஒரே ப்ளவுஸுக்கு ஒரு நேரம் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்னர் போடும்போது எப்படி நமக்கு இருக்குது, அந்த இன்னர் போடும்போது எப்படி இருக்குது. நம்ம என்ன தான் நல்லா தைச்சாலும் மெயின் ரோல் பண்ணுறது அந்த உள்ளே போடுற இன்னர் வேர். அப்போ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டிருக்கணும். லூஸாக எதுவும் உங்களோட ஸ்ட்ராப் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து நமக்கு லூஸாக இருந்தேன்னா நம்மளோட பாயிண்ட் வந்து இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா டைட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு 9லேருந்து 10, 11, 9, 10, 11, 9.5 இருக்கும், 10.5 இருக்கும். இதிலிருந்து இதுக்குள்ளே இருக்கும். சரியா? இதுக்கு நம்ம ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம், அதை நான் கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ ஒரு பர்சனுக்கு எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் பாடியில் மறக்காமல் எடுத்துருங்க. இது பாயிண்ட் லென்த்து. நெக்ஸ்ட்டு அண்டர் பஸ்ட் லென்த்து. இப்படி நேராக மேலே ஓவர் ஆகி வந்துட்டு பஸ்ட்டுக்கு கீழே இந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல, ஸ்ட்ராப் பிரேசியரோட ஸ்ட்ராப் இருக்குல்ல, அந்த இடம் வரைக்கும் எடுக்கணும். இதுலேயும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம வைக்கும்போது சும்மா மேல்டால் இப்படி பார்த்து விட்டுறக்கூடாது, இப்படி மேலே பார்த்தா தெரியாது. இதுக்கப்புறமும் நமக்கு 1 or 2 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி இன்னரை டச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் மெஷர்மெண்ட்டை விடணும். மேலே மட்டும் இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. அப்படி எடுத்தால் என்ன ஆகும்னா சிலர் ப்ளவுஸ் போடும்போது நம்மளோட செஸ்டோட பாதியில் நிற்கும், பார்த்துருப்பீங்களா? வேஸ்ட் பேண்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் மேலே தள்ளி நிற்கும். அந்த மாதிரி மேலே தள்ளி நிற்கிறதோட காரணம் அதான். நீங்கள் எது வர மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அங்கேயே வேஸ்ட் பேண்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போது பாதி செஸ்ட்டில் வந்து நிற்கும். அப்போ நல்லா ஃபீல் பண்ணி இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது தப்பாக எடுத்தாலும் என்ன ஆகும், கையை தூக்கும்போது ப்ளவுஸ் மேலே தூக்கும்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு நம்ம ஃபார்முலா படி சொல்லுவோம். ஆனால் எப்படி எடுக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். எவ்வளவு வைக்கணும், எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும், எதனால் இவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கிறோம், அது எல்லாமே கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் இப்படி எடுப்பாங்க. நம்மளோட ப்ரொசீஜர் படி நம்ம சொல்கிறது இப்படி வைக்கிற மெஷர்மெண்ட் கிடையாது. நீங்கள் நமக்கு எப்போவுமே இங்கேன்னா இங்கே தான் சொல்ல தெரியும், இங்கே இப்படி வராதுல்ல. அதனால் இந்த இடத்துல நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு நேராக இங்கே இப்படி வச்சு அதுக்கு நேராக என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். 1 to 1.5 inches வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் இப்படி ஷோல்டருக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ அதுக்கு நேராக, தெரியலன்னா ஒரு ஸ்கேல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு நேராக இங்கே, சரியா? இதே மாதிரி தான் பேக்லேயும். இங்கேருந்து இங்கே கீழே உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அதுக்கு நேராக நம்ம வைக்கிறது மேக்ஸிமம் 9 inches வைக்கிறோம். ஏன்னா அதுக்கு கீழே போச்சுன்னா இன்னர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வைக்கணும்னா வைக்கலாம். நமக்கு அதுக்கு பதில் நம்ம கப் வச்சோ இல்லை ஸ்ட்ராப்லெஸ் ப்ராவோ போட்டுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு 10 inch வச்சாலும் அவங்களுக்கு மேலே தெரியாது, நெக் வழியாக. அதை மாதிரி நம்மளோட இன்னரை லூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கீழே இறக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு தெரியாது. பட் நார்மலாக கண்ணை மூடிட்டு எப்படி போட்டிருந்தாலும் கரெக்டாக இருக்குன்னா 9 inch. பேக் நெக் டெப்த் 9 inch. ஸ்லீவோட லென்த்து நம்ம இங்கே வச்சு இப்படி பார்த்தோம்ல, இந்த இடத்துல தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஸ்லீவோட லென்த் என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஷார்ட் ஸ்லீவ்னால் ஒரு 6, 7 உங்களுக்கு என்ன வேணுமோ அது. 3 inches கூட வைப்பாங்க, கேப் ஸ்லீவ் மாதிரி வைப்பாங்க. இங்கே எல்போ ஸ்லீவ்னா இது வரைக்கும், 3/4ன்னா கீழே, ஃபுல் ஸ்லீவ்னா அதுக்கும் கீழே. அண்டு ஸ்லீவ் முடிவில் என்ன ரவுண்டு வருதோ அந்த மெஷர்மெண்ட். இப்போது ஷார்ட் ஸ்லீவ்னால் இங்கே எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த எல்போ ஸ்லீவ்னா மட்டும் என்ன செய்யணும்னா, கையை கீழே போட்டு எடுக்காமல் எல் ஷேப்பில் கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி இருக்கிறத விட இப்படி பண்ணும்போது கை டைட் ஆகும். அப்போது கொஞ்சம் நேரம் போட போட கை என்ன ஆகிடும், டைட் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கொஞ்சம் இப்படி மடக்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 inchலேருந்து 3/4 inch வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் டைட்டாக போட்டால் கை கீழே போடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் அடுத்தது இப்படி ரொம்ப நேரம் வேர் பண்ண முடியாது அந்த ப்ளவுஸை, கை வலிக்க ஆரம்பிச்சிடும். சேம் அதே ஸ்லீவ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குர்த்தீஸ்க்கு பண்ண மாதிரி தான் இங்கேயும் ஸ்லீவ் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்னென்னா 1/4 மட்டும், இந்த இடத்துல ஹெம் லைனில் மட்டும் ஈஸ் எதுவுமே விட மாட்டோம். கரெக்டான ரவுண்டாக என்னவோ அதோட பாதி வச்சா போதும். குர்த்தீஸ்லலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல நம்மளோட ஸ்லீவ், இங்கே அப்படி கிடையாது. அதோட பாதி அப்படியே வைக்கிறோம் கரெக்டான ஃபிட்டுக்கு. 3/4 ஸ்லீவ் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் இதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் ப்ளவுஸாக இருந்தால் ஃபுல் பேட்டர்னே போட்டுருங்க. ஏன்னா அங்கங்கே இந்த மெஷர்மெண்ட்டோட ரவுண்டு என்னங்கிறத வச்சுட்டிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் ஸ்லீவ் வைக்கும்போது டைட் ஃபிட்டில் வேணும்னா ஸ்லீவை க்ராஸில் டயகனல் ஃபோல்டில் போடணும். ஏற்கனவே நம்ம கிராஸ் கட் குர்த்திலாம் பார்த்தோம். இப்போ கிராஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டால், டைட்டாக போட்டால் கூட நமக்கு நல்லா கை வலிக்காது, ஃப்ளெக்சிபிள் கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா ஒரு ஸ்லீவுக்கே 1 மீட்டர் அந்த மாதிரி தேவைப்படும். 1 மீட்டர் 3/4 மீட்டர் அப்படி தேவைப்படும். ஆனால் கிராஸில் போட்டால் துணி அதிகமாக இருந்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். சரியா? அவ்வளோதானே ப்ளவுஸு மெஷர்மெண்ட். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் கிளாஸ் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ஃபேஷன் டிசைனிங், ப்ளவுஸ், குர்த்தி இந்த மாதிரி கிளாஸஸ் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் அவைலபிள் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ரீல்ஸாகவும் இருக்குது, பெரிய வீடியோஸாகவும் இருக்குது. சில கிளாஸஸ்லாம் நமக்கு 1 hour கிளாஸஸ் கூட நான் போட்டிருக்கேன். பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.